எடுக்கும் அக்கதை இந்தமிழ்ச் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்செவி முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவான் கடக்களிற்றை கருத்துள் இருத்துவார். ஆலவனத்தமலன் நடம் கண்டு வந்த காரைக்காலம்மதன்னை பாலருந்தி உமை முலைப்பதிக விதம் பல பகர்ந்த பாலன் தன்னை சூலையினைச் சிவனருளால் துடைத்தானைத் தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்றை அடியறையும் அடி வணங்குவோமே. தூக்கு சீர்திருத்தொண்டத் தொகை தர வாக்கினாற் சொல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனா பதிக்குன்றைவாள் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம். திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே. அருள் வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டத் தொகை பாடுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். கைலாயத்திலே சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. சிவபெருமானுடைய அம்சம் சிவசிருஷ்டி. சிவசிருஷ்டினா இப்போ நம்ம எல்லாம் படைச்சது யாரு? பிரம்மா. சுந்தரரை படைச்சது யாருன்னா சிவபெருமான். அதைத்தான் அவரே சொல்றார், தானனை முன் படைத்தான் என்று பாடுகிறார். தவமே வடிவமாயிருந்தவர் சுந்தரர். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானுக்கு மலர் துண்டு செய்து வந்தார். பூமாலை தொடுத்து கொண்டிருந்த நம்பியாரூரரை பாமாலை தொடுக்க வேண்டி இந்த பூ உலகத்திற்கு அனுப்பினார். திருநாவலூரில் வந்து அவதாரம் பண்ணினார். ஐயரே தடுத்து ஆண்டவன் புரிகனா என்று வேண்டிக் கொண்டபடி சிவபெருமானே அவருடைய திருமணத்தில் வந்து தடுத்து ஆண்டு கொண்டார். அப்படி தடுத்து ஆட்கொண்ட வரலாறு சுந்தரருடைய அற்புதமான வரலாறு. அவர் திருவெண்ணநல்லூரில் பதிகம் பாடத் தொடங்கினார். திரு அதிகை என்கின்ற தலத்திலே திருவடி தீக்கை பெற்றார். திருத்தவத்துறையில் திரு துறையூர் என்கின்ற தலத்தில் தவநெறி வேண்டி பெற்றார். திருவதிகையிலே சிவபெருமானால திருவடி தீட்சை கொடுக்க பெற்றார். அதன் பிறகு தில்லைக்கு வந்தார். தில்லையிலே தரிசனம் பண்ணி அருள் பெற்ற பிறகு திருவாரூருக்கு வருக என்று பணித்தார். அதன் பிறகு திருவாரூர் வந்தார். திருவாரூரில் பரவநாச்சியார் திருமணம் நடைபெற்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பரவநாச்சியாருக்கும் திருமணம் நடைபெற்றது.
பரவநாச்சியார் யார் என்றால் கைலாயத்திலே அம்பிகை ஆலயத்துக்கு தொண்டு செய்தவர்கள், அங்கே மலர் தொண்டு செய்தவர் 2 பேர். கமலினி அணிந்திரை அப்படின்னு. அந்த கமலினி தான் திருவாரூரில் பறவை என்கின்ற பெயரிலே அவதாரம் பண்ணினார். அவரை தான் முதல்ல கல்யாணம் பண்ணினார் சுந்தரர். அவங்க பெரிய தவசீலை, அளவில்லாத தவம் உடையவர்கள் அந்த பரவநாச்சியார். சுவாமியே அவங்க வீட்டுக்கு தூது போயிருக்கிறார், நடந்து போனார் என்று சொன்னால் அவங்களுடைய பெருமை அளவற்ற பரவநாச்சியார். அப்படிப்பட்ட அந்த பரவநாச்சியாரோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே தங்கியிருந்து 3 காலத்திலும் சென்று வழிபாடு செய்வார். பக்கத்தில் இருக்கிற தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணினார். அப்படி தரிசனம் பண்ணுகின்ற காலம், அந்த காலத்திலே மாதுடன் கூட வைகி மாளிகை மருங்கு சோலை போதலர் வாவி மாடு செய்குன்றின் புடையோர் தெற்றி சீதள தரளப் பந்தல் செடுந்தவிசி விழிந்து தங்கள் நாதகோம் கோயில் நன்னி கும்பிடும் விருப்பால் நம்பி. அப்படியே சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்களோடு சுவாமி வழிபாட்டுக்காக ஒரு நாள் சென்றார். திருவாரூரில் சுவாமியை வழிபாடு செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அப்படி அவர் செல்லுகிற போது கூட பல அடியார்கள் மற்றும் ஏவலர்கள் இப்படியாக நடந்து செல்கிறார். கையினில் புனை பொற்கோலும், கையில் ஒரு பொற்கோல் இருக்கும். சுவாமி என்றும் திருமண கோலத்தோடு இருப்பாயாக என்று அனுக்கிரகம் பண்ணினார். அதனால் எப்போதும் மாப்பிள்ளை கோலத்திலே இருக்கிறவர் சுந்தரர். கையில் பொற்கோல் இருக்கும், மலர் செண்டு இருக்கும், நூல் பூநூல் அணிகின்ற அந்த அழகு, திருநீற்றினுடைய அழகு, இப்படிப்பட்ட சிறப்போடு அவர் செல்கிறார். ஐயனுக்கு அழகிராமன் ராயிடை மகளிர் போற்ற சைவமை திருவின் போல தடைப்ப வீதியினை சார்ந்தார். நாவலூர் வந்த சைவ நற்றவக் களிரே என்றும் மேவலர் புறங்கள் செற்ற விடையவர்க்கு அன்பர் என்றும் தாவில் சீர் பெருமை ஆரூர் மறையவர் தலைவர் என்றும் மேவினர் 2 பாலும் வேறு வேறு ஆயம் போற்ற நாவலூரில் வந்த சைவ களிரே என்று வாழ்த்துவார்கள். பக்கத்தில் 2 மரங்கிலும் வாழ்த்துகின்றார்கள். சிவபெருமானுக்கு மிகுந்த பிரியமுடையவரே, ஆரூர் மறையவர் தலைவர் என்றும், மறையவர்களுக்கெல்லாம் தலைவரே என்று வாழ்த்துவார்கள். வேதியர்களுக்கெல்லாம் தலைவர் சுந்தரர். அப்படி வாழ்த்து சொல்ல அங்கே இருக்கிற தோழி பெண்கள், பரவநாச்சியாருடைய தோழி பெண்கள் கைக்கடா, குரங்கு, கோழி, கௌதாரி, சிவல் கௌதாரி பற்றி பக்கமும் போதுவார்கள். அந்த கைக்கடா என்றால் சிறிய ஆட்டுக்குட்டிகள், குரங்கு, கோழி, சிவல், கௌதாரி இப்படியான பறவைகளை அவர்கள் பற்றி கொண்டு செல்வார்கள். அது விளையாட்டு பொருள்கள். அப்படியான கிளி, புறா இதெல்லாம் வச்சு விளையாடுகிற ஒரு பழக்கம். அப்படி செல்வார்கள். பயில் மொழி பயிற்சி செல்ல அந்த பறவைகளுக்கெல்லாம், சிறிய விலங்குகளுக்கெல்லாம் அவங்க சிவநாமத்தை சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. சிவநாமத்தை சொல்லி பழக்குவார்கள். ஞானசம்பந்தர் பழகுறார் அல்லவா, என்ன சொன்னார்? சிவன் நாமம் சொல்லு, உனக்கு பாலும் தேரும் தர்றேன் அப்படின்னா. கிளியை பார்த்து, சிறையாரும் வடக்கிளியே இங்கே வா, தேனோடு பால் முறையாலே உணர்த்தருவன் மொய்பவள தொடு தரளம் துறையாரின் கடற்தோணி புறத்தீசன் தொடங்கும் இடம் விரையாளன் திருநாமம் எனக்கொரு கால் பேசாய் என்றபடி அவர்கள் அப்படி விளையாண்டு கொண்டு செல்கிறார்கள். மிக்க பூம் பிடகை கொள்வோர், விரையடை பையோர் சூழ, கையில் வெற்றிலை வாக்கு வெட்டி, அப்புறம் மரக்கூடை, நிறைய கூட நிறைய பூக்கள் கொண்டு போவாங்க.
வெற்றிலை பாக்கு அடைப்பைனா வெற்றிலை பாக்கு அது ஒருத்தர் கையில் ஏந்தி கொண்டு வருவார். மைக்கரும் கண்ணினார்கள் மருக நீள் மருகில் வந்தார். புலங்கலம் புறவி புண்ணி போதுவார் பின்பு போத இளங்குழி வளைய பொற்றோர் இடையிடை மிடைந்து தொங்கல் நலங்கிடர் நீளச் சூட நான்மறை முனிவரோடும் அலங்கலம் தோழினான் வந்து அணைந்தனன் அண்ணல் கோயில். அப்படி அடியார்கள் சூட இவர் அருமையான தேவாரங்களை பாடிக்கொண்டு அப்படி பூங்கோயில் முன்பு செல்கிறார். தாபுரை சூடி பெருமானே அருளாடா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரருட்டுரை அத்தாவுன காடாயினி அல்லேன் எனலாமே. சுந்தரர் எப்படி பாடிப்பார்? நம்ம பாடும்போதே ஆனந்தமாக இருக்கும். அவர் எப்படி பாடிப்பார்? ரொம்ப ஆனந்தமாக சுவையோடு பாடுகின்றவர். தமிழ் சுவை ததும்பும். அப்படிப்பட்ட அந்த பதிகங்களை பாடிக்கொண்டு செல்கிறார். அப்படி செல்லுகிற போது கண்ணுதல் கோயில் தேவா சிறியனாம் காவணத்துள் விண்ணவர் ஒளிய மண்மேல் மிக்க சீர் அடியார் கூடி எண்ணிலார் இருந்த போதில் இவர்க்கு யான் அடியானாக பன்னு நாள் எந்நாள் என்று பரமர்தான் பரவிச் சென்றார். அடியவர்க்கு அடியனாவேன் என்று ஆதரவு கூற கொடிநெடும் கொற்றவாயில் பணிந்து கை குவித்து புக்கார் கடிகொள் பூம் கொன்றை வேந்தார் அவர்க்கு காண காட்டும் படியெதிர் தோன்றி நிற்க பாதங்கள் பணிந்து கொண்டு. அப்படி அடியார்கள் செல்லுகிற வழியிலே அப்படி போய் கொண்டிருக்கிற போது தேவாசிரியன் மண்டபம் என்று ஒரு மண்டபம் இருந்தது. அங்கே அடியார்கள் நிறைய பேர் கூடியிருப்பாங்க. சிவனடியார்கள் நிறைய கூடியிருந்து அங்கே சிவனுடைய பெருமைகளை நிறைய பேசுவாங்க, பாடுவார்கள். அதன் பிறகு சிவநாமத்தை ஜபம் பண்ணுவார்கள். தப ஜபங்களிலே ஈடுபடுகின்ற ஒரு மண்டபம் தேவாசிரியர் மண்டபம் என்று ஒரு மண்டபம். அங்கே நிறைய அடியார்கள் கூடியிருந்தாங்க. அந்த கூட்டம் பார்க்கடல் போல இருக்கும். பார்க்கடல் போல. பார்க்கடல் என்றால் வெற்றி நிறைய திருநீர் பூசியிருப்பாங்களா எல்லாரும். அப்புறம் அரகர அரகர என்று சிவநாமம் முழங்கிக் கொண்டு இருக்குமா. அப்போ கடல் வெண்மையாக இருக்கும் பார்க்கடல். அதில் எழுகிற அலை போல இவங்க சிவநாமத்தை சொல்லி கொண்டிருப்பார்களா. அப்படி பார்த்தா பார்க்கடல் மாதிரி இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தேவாசிரியர் மண்டபம் என்கின்ற ஒரு கூட்டம். அந்த மண்டபத்தில் கூடியிருக்கிற அடியார்களை பார்த்தார். அடியார்களை பார்த்த உடனே சுந்தரருக்கு என்ன நினைவு வந்ததா, இப்படிப்பட்ட அடியார்களுக்கு நான் அடியவனாக ஆகணுமே என்று எண்ணினாராம். இந்த அடியார்களுக்கு நான் எப்போது அடியவனாவது என்று சுவாமியை பிரார்த்தனை பண்ணினார். அதுக்கு என்ன காரணம் என்றால் முற்பிறவியில் அந்த ஞானம் இருந்தது. அதனால் அடியாருக்கு நான் அடியவனாக ஆவது எப்போது இந்த என்று எண்ணிக்கொண்டு சுவாமியை தோத்திரம் பண்ணி கொண்டு போனார். அப்படி அந்த உள்ள கருத்தை அறிந்து சுவாமி எதிர் தோன்றினார், காட்சி கொடுத்தார். சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்தார். காட்சி தந்தவுடனே சுந்தரரை சுவாமியை போற்றுகின்றார். பெருமானே, அடியருக்கு எடிவந்து இப்படி காட்சி தந்தீரே, திருமாலாலும் காண முடியாத இந்த திருவடி
அடியேன் காணும்படியாக வந்து நிற்கிறது என்று சுவாமி தோத்திரம் பண்ணினார். மண்பெருந்திரு மாமரை வந்து சூழ்ந்து அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை நண்பெரும் பரமானந்த நன்மது என் தரத்தும் அழித்து இது நின்றன. அந்த பரமானந்தமாகிய தேனை சிந்துகின்ற செந்தாமரை போன்ற அந்த திருவடியானது, அன்பர் சிந்தையிலே மலர்கின்ற செந்தாமரை போன்ற அந்த திருவடியானது எனக்கு முன்பாக வந்து நிற்கிறது என்று போற்றுகிறார். ஞானம் உய்ய நடம் மன்றுள் ஆடின. அந்த திருவடியானது மன்றுளே ஆடியது. மன்று என்றால் சிதம்பரத்திலே நடனம் ஆடுகின்ற திருவடி. காலனாருயில் மாட கருத்தன். அந்த திருவடி தான் யமன சங்காரம் பண்ணியது. மார்க்கண்டேயரை பற்ற வந்தான். அப்போது சுவாமியானவர் இடது திருவடி அப்படி லேசா உந்தினார். அவ்வளோதான், 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் விழுந்தான் யமன். அதனால அந்த திருவடியினாலே யமனை சங்காரம் பண்ணினார். மாலை தாழ் குழல் மாமலையாள் சிங்கை சீலமாக வருடச் சிவந்தன. மலைமகளாயிருக்கிற பார்வதியானவள் அந்த திருவடியை மென்மையாக வருடி விடுவாள். அப்படி வருடுவதனாலே சிவந்து இருக்கிறதா அந்த திருவடி, வருடச் சிவந்தன. நீதி மாதவர் நெஞ்சி பொழிந்தன. நல்ல நீதி இருக்கின்ற அடியார்களுடைய உள்ளத்திலே பொழிந்து தோன்றுவது. வேதியாதவர் தம்மை வேதிப்பன. சோதியாயினும் சோதியும் சோதிய ஆதி மாலையன் காணா அளவின. அதனால அறியாதவர்களை வேதிப்பது. வேதிப்பதுன்னா வேதிப்பது. அறியாதவர்கள், அறிந்தவர்களுக்கு உடனாக இருப்பது, அறியாமல் இருக்கின்றவர்களுக்கு அந்நியமாக இருப்பது. அந்நியமாக அதை கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்கமலை. கற்றவர்களுக்கு கனியாக இருக்கிறான், கல்லாதவர்களுக்கு அறியாதவர்களுக்கு அவர்களுக்கு தெரியாதவாறு இருக்கின்றான், அவர்களுக்கு புலப்படாமல் இருக்கின்றான். மற்றவர் அறியா மாணிக்கமலை. அப்படி வேதியாதவர் தம்மை வேதிப்பன. சோதியாயினும் சோதியும் சோதிய. சோதியாயிருக்கின்ற பெருமான் சோதிக்குள்ளே சோதியாக இருக்கின்ற பெருமான். ஆதி மாலையன் காணா அளவின. ஆதி மாலையனாகிய பரம விஷ்ணுக்களால் காண முடியாமல் இருக்கின்ற அந்த தாமரை போன்ற திருவடி வேத வாரணம் மேற்கொண்டிருந்தன. பேதையேன்சை பிழை பொறுத்து ஆண்டன. வேதங்களிலே இருக்கின்ற திருவடி நான் செய்த பிழையை பொறுத்து கொண்ட திருவடி. ஏதமானவை தீர்க்க இசைந்தன பூதநாதனின் புன்னரீகப்பதம். தாமரை போன்ற அந்த திருவடியானது எனக்கு முன்பாக வந்து எனக்கு காட்சி தருகிறதே என்று சொல்லி வணங்கி கொண்டிருந்தார். அப்படி வணங்கும் போது சுவாமியானவர் இன்னவாறு ஏத்து நம்பிக்கு ஏறு சேவகனார் தாமும் அந்நிலை அவர்தாம் வேண்டும் அதனையே அருள வேண்டி மண்ணு சீர் அடியார் தங்கள் வழித்தொண்டை உணர நல்கி பின்னைய அவர்கள் தங்கள் பெருமையை அருளி செய்வார். சுந்தரா அப்படின்னார். நமஸ்காரம் வணங்கினார். இந்த அடியவர்களுடைய பெருமையை கேட்பாயாக என்று சுவாமி சொல்கிறார். அடியாருடைய பெருமையை கேட்பாயாக என்று சுவாமி சொல்றார். அடியாருடைய பெருமையை திருவாரூரில் இருக்கிற தியாகராஜ பெருமான் எடுத்துரைக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, பெருமையால் தம்மை பேணலால் எம்மை பெற்ற ஒருமையால் உலகை வெல்வார். ஊனமேல் ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் ஆர்வார். இருமையும் கடந்து நின்றார்
இவரை நீ அடைவாய் என்று பெருமையால் தம்மை ஒப்பார். அடியார்களுக்கு சமானமானவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. சிவனடியார்களுக்கு சமானமானவர்கள் உலகத்தில் ஒருவரும் கிடையாது. மனுஷன்தானே அப்படின்னு நினைச்சிராஜன்னார். யாருக்கு? யமனுக்கு சொல்றார் சிவபெருமான். அடியார் பெருமையை யமனிடத்தில் ஒரு முறை சொல்லியிருக்கார். எப்போது என்றால், இப்போ மார்க்கண்டேயருக்காக யமனை சங்காரம் பண்ணினார், மீண்டு எழுப்பினாரா? எழுப்பிய பிறகு அடியார்கள் பக்கத்தில் போயிடாதுன்னார். நன்னரும் கதிபெரும் நமது தொண்டரை மண்ணுலகத்தவர் மனிதரே என எண்ணலை. மனுஷன்தானே, தாய் வயிற்றில் பிறந்த மனிதர்கள் தானே என்று அடியார்களை நீ நினைச்சிடாது அப்படிங்கிறார். யாருக்கிட்ட? யமன்கிட்ட சொல்றாரு. யமன்கிட்ட சொல்றாரு. நன்னரின் கதிபெரும் நமது தொண்டரை மண்ணுலகத்தவர் மனிதரே என எண்ணலை. மனிதரோடு மனிதராக நினைச்சிறாங்க. வேற எப்படி நினைக்கிறோமா? அவர்தமை யாமென்று எண்ணுதி. என்ன கண்டா என்ன எப்படி எண்ணுவாயோ அதே போல அவர்களை நினைப்பாயோ. அவர்களை சிவமாகவே கருதுக. மண்ணுலகத்தவர் மனிதரே என எண்ணலை அவர்தமை யாமென்று எண்ணுதி. கண்ணுரின் அன்னவர் கடலின் வீழ்த்தியார். எப்பவாவது அடியார்களை சந்திக்க நேரிட்டால் அவர்களுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும். நன்னரும் கதிபெரும் நமது தொண்டரை மண்ணுலகத்தவர் மனிதரே என எண்ணலை அவர்தமை யாமென்று எண்ணுதி. கண்ணுரின் அன்னவர் கடலின் வீழ்த்தியார். அதனாலே சிவனடியாருக்கு பக்கத்தில் போயிடாது என்று யமன்கிட்ட சொல்றார். அதனால அந்த அடியார்களை மனிதரோடு மனிதராக நினைக்கப்படாது, சிவமாக நினைக்க வேண்டும். அதைத்தான் திருநாவுக்கரசனார் பாடுறார். எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட. என்ன காரணம்? சிவபெருமானுடைய சின்னமாயிருக்கிற விபூதியும் அவனுடைய திருக்கண்ணிலிருந்து உண்டாயிருக்கிற உருத்ராட்சமும் அந்த ஆன்மாவை சிவமாக ஆக்குகின்ற காரணத்தினாலே அவர்களை சிவமாகவே எண்ணுக என்பது நம்முடைய சைவ சித்தாந்த சம்பிரதாயம், சைவ சமயத்தினுடைய சம்பிரதாயம். சொல்றார் அப்பர் பெருமான். எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டாலுகி உவராதே அவரவரை கண்டபோதுங்கு உகந்தடிமை திறம் நினைந்து உவந்து நோக்கி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதலியை காணலாமே. இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாதொழிந்தீசன் திறமே பேணி உவராதே அவரவரை கண்டபோதும் உவந்தடிமை திற நினைந்து உகந்து நோக்கி கவராதே தொழும் அடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதலியை காணலாமே. அதனாலே திருநீறு உருத்திராட்சம் இருந்தால் அப்பேற்பட்ட தவசீலர்களை சிவமாகவே வணங்குக என்று நம்முடைய சைவ சமயத்தினுடைய சட்டம் சொல்லுது. சைவ சமயத்துக்கு சட்ட நூல் உண்டு. அரசாங்கத்துக்கு சட்ட நூல் இருப்பது போல இந்த சமயத்துக்குன்னு ஒரு சட்ட நூல் உண்டு. மெய்கண்ட தேவர் செம்மலர் நோன்றாள் சேரமுட்டா அம்மதங்களி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொடுமை.
அடியார்களுடைய வேடத்தை சிவமாக எண்ணி வணங்குக. இதுதான் சிவஞான போதத்தினுடைய முடிந்த முடிவு. அந்த திருவேடம் இருக்குதா, சிவனாக வணங்குக. மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண் என துருவி. அந்த அடியவருடைய திருவேடத்தையும் சிவாலயத்தையும் சிவமாகவே எண்ணி வணங்குக என்பது நம்முடைய சட்ட நூல். ஆகையினாலே அப்படிப்பட்ட அடியார்கள் பூமியிலே சமானம் இல்லாதவர். அந்த அடியவருடைய பெருமை அளவிட முடியாது. பெருமையால் தம்மிப்பார். வேணலால் எம்மை பெற்றார். வேணலால் எம்மை பெற்றார். அவர்கள் நன்றாக திறந்தோறும் வழிபாடு செய்வதனாலே, சிவலிங்க பூஜை செய்வதனாலே அவர்கள் எம்மை பெற்று விட்டார்கள். இனி அவர்கள் பெற வேண்டியது ஒன்றும் இல்லை. வேணாதால், வேண்டுதல்னா வழிபாடு பண்ணுது. வழிபாடு பண்ணுவதனாலே எம்மை பெற்றவர்கள். அடியார்கள் சிவத்தை பெற்றவர்கள். அவங்க திரும்ப சிவனை போய் அடையணுங்கிறது இல்லை. இந்த இடம் நல்ல உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். இப்போ சமய தீட்சையிலே திருநீறு பூசி பஞ்சாட்சரம் சொல்லுகின்ற உயர்ந்த ஒரு மார்க்கத்தில் நிற்பார்கள். விசேட தீட்சை பெறுகின்ற போது ஆச்சாரியன் உடையவராயிருக்கிற அந்த சிவலிங்க மூர்த்தத்தை ஆச்சாரியன் கொடுக்க அந்த சீடன் பெற்றுக்கொள்ளும். அப்போ சிவபெருமானுடைய திருவடிவத்தை அவர் சிவபெருமானையே கொடுக்கிறார் குருநாதர். சமய தீட்சையில சிவனுடைய மந்திரத்தை கொடுக்கிறார். விசேட தீட்சையில சிவனையே கொடுக்கிறார் ஆச்சாரியர். முக்கியமான இடம். சமய தீட்சையில ஆச்சாரியர் என்ன பண்றார்? சிவநாமத்தை கொடுக்கிறார். விசேட தீட்சையில ஆச்சாரியர் சிவத்தையே கொடுக்கிறார். அப்படி அந்த உடையவராயிருக்கிற திருமேனியை கொடுக்கிற போது ஆச்சாரியர் மண்பொருந்தி வாழ்பவர்க்கும் ஆதீர்த்த வேதியர்க்கும் விண்பொருந்து தேவர்க்கும் வீடு பேராய்ந்தவன் பண்பொருந்த இசைவாடும் படனஞ்சேர் அப்பனையன் கண்பொருந்து போதத்தும் கைவிடனான் கடை. கடைசி வரைக்கும் இந்த மூர்த்தியை வைத்து பூஜை செய்வாயாக. பிரதான் அந்த குடும்பத்தில் ஒருத்தராயிட்டார். சிவ குடும்பத்தில் சிவபெருமான் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராயிட்டாரு. சிவ குடும்பத்தில் நாம ஒருத்தராயிட்டோம். அதனாலே அடியாருடைய பெருமை என்னது சொல்லுவோம். இப்போ காலையில் எழுந்து சொன்ன நம்ம குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி சுவாமிக்கு ஊட்டணும் இல்லையா? நம்ம குடும்பத்தில் ஒருத்தராயிட்டார் சுவாமி. அதனாலே சிவத்தை பெற்றவர்கள் அடியார்கள். சிவத்தை பெற்றவர்கள் அடியார்கள். அதனாலே சிறப்பு. அப்படி சிவனை பூஜிப்பதனாலே, சிவநாமம் சொல்வதனாலே அடியார்கள் உயர்ந்தவர்கள். நேரடியான சம்பந்தம், நேரடியாக சிவ சம்பந்தம் உண்டாகும். பேணலால் எம்மை பெற்றார். ஒருமையால் உலகை வெல்வார். அவங்களுக்கு இருக்கிற மனோதிடத்தினாலே, ஒருமை என்கின்ற சிவயோகத்தினாலே உலகத்தை வெல்வார்கள். உலகை வெல்வார் என்றால் இந்த உலகத்தையும் வெல்வார்கள், பாதாள உலகத்தையும் வெல்வார்கள், தேவலோகத்தையும் கொண்டு வருவார்கள். அப்படின்னா அந்த தேவலோகத்தில் அவர்களுக்கு இச்சை இருக்க. அதனால ஒருமையால் உலகை வெல்வார். ஒருமை என்பது சிவயோகம். ஒருமையுடன் எனது திருவடிமலரை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாக்கும் என்பது போல அந்த ஒருமை என்பது சிவயோகம். ஒருமையால் உலகை வெல்வார். ஊனம் மேல் ஒன்றும் இல்லார். ஊனம் என்றால் பிறப்பு, பிறப்பு இறப்பு என்கின்ற ஊனம். உயிருக்கு இருக்கிற ஊனம் என்ன? பிறப்பு இறப்பு என்கின்ற ஊனம். அது 7 பிறப்பின் முடங்கு கூன் அப்படிங்கிறார் சேக்கிடார்.
7 பிறப்பிலையும் பிறந்து 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 முடங்கி முடங்கி அப்படி தள்ளாடுகிறதா, அதனால 7 பிறப்பின் முடங்கு கூன் கூன் என்கிறார். ஆகையினாலே இந்த பிறப்பு என்கின்ற ஊனம் இல்லாதவர்கள் சுவாமியை அர்ச்சனை பண்ணுகின்றவர்களுக்கு பிறப்பு வராது. அதனால அர்ச்சனை பண்ணாமல் வழிபாடு செய்யாமல் இருக்கின்றீர்களே, இது உங்களுக்கு ஊனம் இல்லையா என்று கேட்கிறார் ஞானசம்பந்தர். தினந்தோறும் சுவாமியை மலரிட்டு வணங்காமல் இருக்கின்றீர்களே, அது ஊனம் இல்லையா என்று கேட்கிறார் ஞானசம்பந்தர். உந்தமக்கு ஊனம் அன்று அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியும் உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே. உடம்பிலே இருப்பது ஊனமல்ல, சிவனை வழிபாடு செய்யாமல் இருப்பதுதான் ஊனம். உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே. செய்வினை வந்தவை திருண்டப்பெறா திருநீரகட்டும். ஆகையினாலே வழிபாடு செய்யாமல் இருப்பதுதான் ஊனம். ஆகையினாலே இப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அடியார்களுக்கு ஊனம் இல்லை, குறைவில்லை. ஊனம்னா குறைவில்லை. பிறப்பு என்கின்ற அந்த ஒரு குறை வராது. ஊனம் மேல் ஒன்றும் இல்லை. அருமையாம் நிலையில் நின்றார். அருமையாம் நிலை என்றால் ஆச்சரியப்படத்தக்க நிலையில நிற்கின்றவர்கள். அருமையாம் நிலையில் நின்றார். அன்பினால் இன்பம் ஆழ்வார். அன்பினாலதான் இன்பம் உண்டாகும், ஆசையினாலே துன்பம் உண்டாகும். ஆசையினாலே என்ன வரும்? துன்பம். ஒன்றை எதிர்பார்த்தோமா, நடந்துச்சுன்னா சந்தோஷப்படுவோம், நடக்கலன்னு. அதனாலே எந்த பொருளிலே ஆசை வைக்கிறோமோ அதனாலே துன்பம் பற்றுக. யாதனின் நீங்கியான் மோதல் அதனின் இறந்து. எந்த பொருளை விட்டு விடுகிறானோ அந்த பொருளால ஒரு துன்பம் இல்லை. ரொம்ப ஒரு பொருள் மீது பற்று வச்சிருந்தானோ அதில் துன்பம். அதனாலே ஆசையினாலே துன்பம் வரும், அன்பினாலே இன்பம் வரும். அடியார்களுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கணம் என்னன்னா அன்பு. அதனாலதான் திருவாசகம் முழுவதும் என்ன கேட்கிறாருன்னா, அன்பு வேணும், அன்பு வேணும், அன்பு வேணும். ஏப்பா அழுகிற? அன்பு வேணும். எதுக்காக அன்பு கேட்கிற? உன்னை கும்பிடதான். திருவாசகம் பறந்து வல்ல ஆய்மலர் விட்டு முட்டாளடியை இறங்கி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்று அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனே நின்றன் வார்களுக்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏற்ற முழுவது. நிரந்தரமான அன்பு வேணும், உன்னை வணங்குவதற்காக அந்த அன்பு வேணும். அன்பு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏற்ற முழுவது. அதனாலே இடையரா பேரன்பு நாடகத்தால் நடியார் போல் நடித்து நான் நடுவேன் வீடகத்தே புகுந்துடுவான் மிகப்பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு ஊடகத்தை நின்று உருக தந்த உடையார். பல இடங்களிலே வேண்டுகிறார் அன்பு அன்பு அன்பு. அதனாலே அந்த அளவுக்கு அன்பை வேண்டிய நூல் மற்ற நூல் கிடையாது, திருவாசகத்தை தவிர. ஆகையினாலே அந்த அன்பு சிவனிடத்திலே அந்த மெய்யன்பு வந்து விட்டால் அவர்களுக்கு வேற என்ன வேணும்? சிவபெருமானிடத்தில் மெய்யன்பு உண்டாகிவிட்டால் அவர்களைப் போல பாக்கியம் பண்ணவர்கள் யார்? அப்பேற்பட்ட மெய்யன்புடைய அடியார்கள் ஒன்னா கூடிட்டாங்கன்னு சொல்வார். அந்த கூட்டத்தில் வருகிற இன்பம் அடாடா சொல்லி முடியாது. அதனாலே அப்படிப்பட்ட அன்பினால் இன்பம் மாறுவார். அன்பினால் குடும்பத்திலேயே அன்பு இருந்துச்சுன்னா சுபிட்சமாக நல்லா இருக்கு. அன்பு இல்லாமல் போட்டி பொறாமல் அது குடும்பமாக இருக்காது. அதனால இந்த உலகத்துக்கு அன்பு முக்கியம், அந்த உலகத்துக்கு அன்பு முக்கியம். அன்பினால் இன்பம் ஆழ்வார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய். இருமை என்றால் பிறப்பு இறப்பு என்கின்ற இருமையை கடந்தவர்கள். இம்மை மறுமை ஆகிய
இருமையை கடந்தவர்கள். இம்மை இந்த உலகத்தையும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள், அந்த உலகத்துக்கு போகங்களையும் விரும்ப மாட்டாங்க. அவங்க எதை விரும்புவாங்கன்னா சிவலோகத்து வாழ்வை விரும்புவார்கள், புத்தியை விரும்புவார்கள். அதனால இருமையும் கடந்து நின்றார். இவரை நீ அடைவாய். இப்படிப்பட்ட அடியார்களை நீ சென்று அடைவாயாக, இந்த அடியார்களோடு சேருவாயாக. அடியார் கூட்டம் விஷயம். ஏனென்றால் மற்ற கூட்டத்தில் சேர்ந்தோமானால் நமக்கு இருக்கிற ஞானத்தையும் கெடுத்துருவாங்க. அடியார் கூட்டத்தில் சேர்ந்தோமானால் இங்கே வாங்க இந்த உளவார பணி செய்யலாம், இங்கே வாங்க புராணம் கேட்கலாம். பெரிய புராணம் அற்புதமாக நடக்குது, வார வாரம் தொடர்ந்து வந்து. இங்கே வாங்க சிவாலயத்தை 10 சிவாலயம் போய் தரிசனம், திருவாசக முற்றுவதம் நடக்குது வாங்க என்று அடியார்கள் ஈடுபடுத்துவார்கள். மற்ற கூட்டத்துக்கு போனோம்னா வேற ஏதாவது சம்பந்தம் இல்லாத பேசுவான், அரசியல் பேசுவான், சினிமா பேசுவான், விளையாட்டை பற்றி பேசுவான், இல்லை வேற யாராவது குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆகையினாலே அடியார் கூட்டம் அன்று இன்று என்று அதான். அதனால பட்டினத்தார் சொன்னாரு, பட்டினத்தார் எல்லாம் துறந்தவர், எல்லா உறவையும் துறந்த பெருந்துறவி அடியார் உறவு வேணுங்கிறார். அடியார் உறவு வேணும். அடியார் உறவும் அரண் பூசை நேசமும் அன்புமின்றி படிமீதில் வேறு பயனுள்ளது. பங்கையம் வகுத்த குடியார சுற்றமும் தாரமும் உயர்கலங்கள் தடியார் அடியுண்டவாறு ஒக்கும் என்று இனம் சார்புங்களே என்கிறார் பட்டினத்தார். பெருந்துறவி அவர் அடியார் உறவு வேணுங்கிறார். ஆகையினாலே அந்த அடியார் கூட்டம் என்ன செய்யும் என்றால் சிவனிடத்தில் நேராக கொண்டு போய் சொல்லும். 10 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர்த்துக்கு ஒரு ஞானம் இருக்கும், அன்பு இருக்கும். அதனாலே இன்னொரு உதாரணமாக சொல்லுவாங்க. என்ன என்றால், இப்போ கண் தெரியாத ஒரு பசுமான் அது என்ன செய்யும் என்றால் அந்த மற்ற பசுக்களோடு சேர்ந்து அந்த பட்டியலில் காலையில் இருந்த உடனே எல்லா பசுக்களும் மேய்வதற்காக செல்லும். இந்த பசு கண்ணில்லாத பசு என்ன செய்யும், அந்த பசுக்கள் அதனுடைய சப்தத்தினாலும் அதனுடைய அந்த மணி சத்தம், அது சத்தம் போடுறது, அதில் உரசுதல், அப்படியே அது கூடவே போய் இது நல்ல புல்ல மேய்ந்து தண்ணீர் அருந்தி மாலை நேரத்தில் அதுவும் சேர்ந்து வந்துடும். கண்ணில்லாத பசு மற்ற பசுக்களோடு சேர்ந்து பயன்பெறுவது போல ஞானமில்லாத சிறியவனும் உன்னுடைய அடியார் ஞானிகளோடு சேர்ந்து அந்த பலனை நானும் பெறுவேன் நீதி பாடம். ஆகையினாலே அந்த அடியார் கூட்டமானது அப்படி ஒரு உயர்ந்த பேச்சை. அப்படி அந்த அடியார் கூட்டத்தை சென்று அடைவாயாக. நாதனார் அருளி செய்ய நம்பியார் ஊரன் நான் என்று ஏதந்தீர் நெறியை பெற்றேன் என்றெதிர் வணங்கி போற்ற நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை போதிலா வாய்மையாலே பாடென அண்ணன் கூற. அப்படி அந்த பெரும் பாக்கியம், அந்த அடியார்களை வணங்குகின்ற பேரு எனக்கு கிட்டியது பெருமானே என்று சுந்தரர் சொல்லி வணங்கிய சுவாமி அந்த பெருமையை சொல்ல அதை கேட்க பெற்றேன், அப்படிப்பட்ட அடியார்களை வணங்க பெற்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போது சுவாமி சொன்னார், இந்த அடியார்களை நீ தமிழ் மொழியிலே பாடுக அப்படின்னார். இந்த அடியார்களை தமிழ் மொழியிலே பாடுக. கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற தன்னையால் உடைய நாதன் தானருள் செய்ய கேட்டு சென்னியால் வணங்கி நின்ற திருமுனை பாடி நாடர் இன்னவாறு இன்ன பண்பென்று ஏத்துகேன் அதற்கு யானார் பண்ணு பாமாலை பாடும் பரிசனுக்கு அருள் செய்யன. இப்படிப்பட்ட அடியார்களை நான் எப்படி சுவாமி பாடுவேன்? இத்தகைய அடியாருடைய பெருமை, அவர்களுடைய தன்மையெல்லாம் அடியேன் எப்படி அறிந்து பாடுவேன் அப்படின்னார். அப்படி கேட்டபோது சுவாமி சொன்னார், தொல்லைமால் வரை பயந்த தூயாளன் திருப்பாகன்
அல்லது அல்லத்திருந்து உலகுய மறையடித்த திருவாக்கால் தில்லைவாழ் அந்தணனும் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில்வன் புகழாரை எடுத்திசைப்பா முடியென்றார். தில்லைவாழ் அந்தணனும் அடியார்க்கும் அடியேன், இதை முதலாக வைத்து பாடு அப்படின்னார். முதல் கொடுத்துட்டார். தில்லைவாழ் அந்தணனும் அடியார்க்கும், தில்லையில இருக்கிற அந்தணர்கள், தில்லையிலே வாழ்கின்ற அந்தணர்கள், நடராஜ பெருமானை ஆறுகாலமும் வழிபாடு செய்கின்ற அந்த தில்லைவாழ் அந்தணர்கள், அப்படிப்பட்ட அந்தணருக்கு அடியேன் என்று சுவாமி எடுத்துக் கொடுக்கிறார். முதல் அடி எடுத்துக் கொடுத்தார். பாட்டு பாடுறவங்களுக்கு அந்த முதல் அடி கொஞ்சம் தடையா இருக்கு. பெரும்புலவர்கள் அப்படி தொட்ட உடனே அவங்களுக்கு வரும், ரெடியா நிற்கும். புதுசா பாடுறவங்களுக்கு இந்த முதல் அடி கொஞ்சம், இவர் கூட தடை இல்லை, சுவாமி எடுத்து கொடுக்கணும். சுந்தரர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சிவபெருமான போலவே படித்தவராம், அவ்வளவு பெரிய கல்விமான். இந்த அடியார்களை பாடுவதற்கு தகுதியான ஆள் ஒருத்தர் இல்லையா, சுவாமி தேடிக்கிட்டே இருந்தாராம். சிவபெருமானுக்கு 2 நண்பர், ஒருத்தர் குபேரன், இன்னொருத்தர் நம்ம சுந்தரர். இந்த பணக்கார நண்பன் உடனே கிடைச்சிக்கிட்டான். பணக்கார நண்பன் சீக்கிரம் கிடைச்சிருவான், அதே மாதிரி சீக்கிரமும் விலகி போயிடுவான். ஆனா படிச்ச நண்பன் கிடைக்கிறது ஆச்சரியம், படிச்ச நண்பர் கிடைக்கிறது ரொம்ப ஆச்சரியம். எனக்கெல்லாம் நீங்க நல்ல படிச்ச நண்பர்கள் கிடைச்சிருக்கீங்க. வெறும் படிப்பு மட்டும் இல்லை, இந்த தேவார திருமுறைகள் இதெல்லாம் படித்து இதில் கேட்ட ஒரு நல்ல கூட்டம். அதனால இந்த படித்த நண்பர் வேணும்னு சுவாமி எத்தனை வருஷம் காத்திருந்தாராம்? கிபி 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் காத்திருந்தார், 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் காத்திருந்தார். கிபி 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இப்படி படித்த ஆளே, இப்படியா படித்த ஆளே இல்லையா. அப்புறம் 9ஆம் நூற்றாண்டிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் பண்ணின பிறகு அவரை எப்படியாவது நம்ம வசப்படுத்தி நம்மளுடைய நண்பராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சுவாமியே நம்மை உனக்கு தோழமையாக தந்தோம் என்று நண்பராக ஆக்கிக் கொண்டார், தோழனாக ஆக்கிக் கொண்டார். அப்படி ஆக்கிக் கொண்டு எதுக்காகன்னா இந்த மாதிரி அடியாருடைய பெருமையை பாடுவதற்காக. வேற யாராலும் பாட முடியாது, வேற யாராலும் சாதாரணமான கல்வி உடையவர்களாலே அடியாருடைய பெருமையை பாட முடியாது. அதனாலே அதுக்கு பொருத்தமான ஆள் வேணும் இல்லையா, அந்த கல்வி உடைய. அதனாலே துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா நினை தோழமை கொண்டான், சிறந்த அறிவு வடிவமாய் திகழும் முதற்கண் பெருமானை என்பது சிவப்பிரகாச சுவாமியுடைய பாடல். அப்படிப்பட்ட அடியாரை பாடுவதற்கு எப்படியெல்லாம் தயார் பண்ணார் தெரியுமா சுந்தரரை? கைலாயத்திலே ஏராளமான தவம் புரிந்திருந்தது. நல்ல பக்குவமான தொண்டர் சுந்தரர், ரொம்ப பக்குவம். அதற்கு மேலே திருவெண்ணநல்லூர் அந்த புத்தூரில் தடுத்து ஆண்டு கொண்டு ஒரு நல்ல ஒரு பக்குவத்தையும் உருக்கத்தையும் உண்டு பண்ணினார். அத்தா உனக்கு ஆடாயினி அல்லேன் எனலாமே அப்படிங்கிற அளவுக்கு பாடும்படியான ஒரு உருக்கத்தை உண்டு பண்ணினார். அடுத்ததாக அந்த துறையூர் என்கின்ற தலத்திலே தவ நெறியை கொடுத்தார். தவ நெறி, யோக நெறி. திருவதிகையில திருவடி தீட்சை கொடுத்து பக்குவத்தை உண்டு பண்ணினார். சிதம்பரத்தை தரிசனம் பண்ண வச்சு அங்கே பக்குவத்தை உண்டு பண்ணினார். அதற்கு மேலே திருவாரூர்ல அடி எடுத்து கொடுத்து இன்னும் மேலும் பக்குவத்தை உண்டு பண்றார். இப்படி அந்த தங்கத்தை உருக்கிறதுக்கு எவ்வளவு கவனமா வேலை செய்வார் அந்த கொல்லர். அதுபோல இந்த தங்கத்தை உருக்கினார். இந்த தங்கத்தை சுவாமி அப்படி உருக்குகிறார். யார்? சுந்தரராய தங்கத்தை
இப்படி பக்குவப்படுத்தி அளவில்லாத அன்பு உண்டாகும்படியாக செய்து அளவில்லாத ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலமாக இந்த அடியார்களை பாடு என்று எடுத்துக்கிட்டார். ஏன் பாடுறதுக்கு புலவர் இல்லையா உலகத்தில்? எத்தனை பேர் இருக்கிறான், எத்தனை பெரிய பட்டம் வாங்கினவன் எவ்வளவு பேர் இருக்கிறான். சாதாரணமான கல்வியினாலே அடியார்களை பாட முடியாது, நாயன்மார்களை பாட முடியுமா? முடியாது. அதற்கான ஆற்றல் தவம் இவற்றுதான் ஞானம். ஆகையினாலே இல்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடி எடுத்து கொடுத்தார். அப்படி அடி எடுத்து கொடுத்த உடனே அந்த சிவஞானத்தினாலே திருத்தொண்டத்தொகை என்கின்ற அந்த பதிகத்தை பாடுகிறார். சென்னியுற அடி வணங்கி அந்த அடியார்களை வணங்கி திருவருள் மேல் கொள்பொழுதின் முன்னமான அயனடியா முதல்வர் தாம் எழுந்தருள சுவாமி அடி எடுத்து கொடுத்து மறைந்து விட்டார். அதன் பிறகு அந்த அடியாரை தூரத்தில் நின்று வணங்குகிறார். தேவாசிரியர் மண்டபத்தில் இருக்கிற அடியார்களை கண்டு வணங்குகிறார். தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையார் தொழுதன்பு சேரத் தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்தி நின்று அடியா வீரத்தால் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்டத்தொகை பதிகம் அருள் செய்தார். அந்த பாடல்தான் தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து புயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாருடன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமமிக வல்ல மிப்பொருளுக்கடியேன் விரிபொழில் சூர்குன்றையார் பிறன்மிண்டற்கடியேன் அல்லிமென் முல்ல எந்த அமர்நீக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏனாதி நாதந்தன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன் கடவுரில் கலை என்ற அடியார்க்கும் அடியேன் மலைமலிந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சாரன் நெஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புலன் மங்கை ஆனாயற்கடியேன் ஆரூரன் ஆரூரின் அம்மானுக்காளே. இப்படி அந்த பதிகத்தை பாடி 60 நாயன்மார்களை போற்றி வணங்குகிறார் சுந்தரர். 60 நாயன்மார், திருத்தொண்டத்தொகையில் 60 நாயன்மார்கள். அந்த 60 நாயன்மார்களுடைய பெருமை திருத்தொண்டத்தொகையில் அற்புதமாக ஒரு மந்திர நூலாக அமைக்கப்படும். மந்திர நூல் சாதாரணமாக பாடினால், இப்போ கண்ணப்பரை பற்றி சொல்கிற போது சாதாரணமான ஒரு புலவன் பாடினால் என்ன சொல்லுவான்? இந்த மாதிரி வேடர் குலத்தில் பிறந்திருந்தார், ஒன்றுமே படிக்காமல் இருந்தார், இவ்வளவு அன்பு அவருக்கு வந்தது, கண்ணையே தோண்டி வச்சார், அப்படிதான். ஆனால் சுந்தரர் எப்படி சொல்கிறார்? கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியே. கண்ணப்பரை படிக்காதவன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம். அவர் முற்பிறவிலே எல்லா கலைகளையும் கற்றவர், வேத ஆகமங்களை எல்லாம் கரைத்து குடித்தவர், அந்த கல்வியிலே கரை கண்டு சிவனிடத்திலே அளவில்லாத அன்பு கொண்டவர். நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகளை, வித்யாகளை, சாந்திகளை, சாந்தி அதீதகளை ஆகிய 5 கலைகளையும் கடந்தவர் கண்ணப்ப நாயனார். அதற்கு மேலே இந்த தெய்வீக கலைகள் எல்லாம் அவருடைய காலடியிலே கிடக்கின்றன. அப்பேற்பட்ட கலை மலிந்த பிரபு கண்ணப்பன். கலை மலிந்த சீர் நம்பி என்று அவருடைய அந்த கலைஞானத்தை விசேஷித்து சொல்கிறார் சுந்தரர். கலை மலிந்த சீர் நம்பி, சீர் நம்பி கண்ணப்பன். ஆண்களிலே சிறந்தவர்களை நம்பி என்று சொல்லுவார், பெண்களிலே சிறந்தவர்களை நங்கை என்று சொல்லுவார். அப்படி கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன் என்று துதிக்கிறார். இப்ப திருவாரூரில் பிறந்தாரு தண்டியடிகள் நாயனார். பிறவியிலே கண் இல்லாதவர்,
அப்படி பிறவியிலே கண் இல்லாத அந்த நாயனார் சுவாமிக்காக திருக்குளம் வெட்டினார். முயற்சி செய்து ஒரு குளத்தை வெட்டினார். அப்படி அவரை சொல்ற போது சுந்தரர் எப்படி சொல்றார் என்றால், நாட்டம் மிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் என்று பாடு. நாட்டம் மிகு, நாட்டம் மிகு என்றால் நாட்டம்னா கண், விசேடமான கண் ஒளி பெற்ற தண்டிக்கு அடியேன். எப்படி சொல்ல முடியுது அவரால்? அவர் சிவபெருமானை தவிர உலகியல் பொருள் எதுவும் காண்பதில்லை. அதனாலே விசேடமான பார்வை பெற்றவர். நாட்டம் மிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன். இது நமக்கு தெரியுமா? சுந்தரர் சொன்னாத்தான் தெரியும். அதே சொல்லுக்கு இன்னொரு பொருள். நாட்டம்னா விருப்பம், சிவனிடத்திலே மிகுந்த அன்பு உடையவன். அவர் சொல்ல எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்கள். அந்த நாயனாருடைய வரலாற்றையும் அந்த நாயனாருடைய தன்மையும் அதில் இருக்கிற அந்த இலக்கிய நயம் எப்படி கொண்டு வர்றார் பாருங்கள் சுந்தரர். அதான் அந்த ஞானத்தினால வரக்கூடிய பாடல். இப்படி இந்த அடியார்களுடைய பெருமையை சிறிதளவும் குறைபடாமல் அது எப்படி, எந்த அடியாரை எப்படி பாட வேணுமோ அப்படி எம்பிரான்கிறார், நம்பிரான்கிறார், தம்பிரான் எல்லாம் ஒன்னொன்றுக்கும் விளக்கம் உண்டு. வம்பரா வரிவண்டு மணம்நார மலரும் மதுமலர்கள் கொன்றையான் அடியலார் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடிய. அதனாலே இப்படி ஒவ்வொரு நாயன்மார்களையும் அந்த நாயன்மார் பிறந்த ஊர், அவர் அவதாரம் பண்ணின அந்த குலம் முதலான குறிப்புகள், அவருடைய திருநாமங்கள் இவற்றையெல்லாம் முறையாக வரிசையாக தொடுத்து ஒரு மாலை போல நூலாக பாடினது. ஒன்று மட்டும் ஒரு நூல். இந்த திருத்தொண்டத் தொகை மாத்திரம் ஒரு நூல். அப்படி பாடியிருந்தார். தன்னை பாடுவதற்கு ஒரு முறை அடி எடுத்து கொடுத்தார், அடியார்களை பாடுவதற்காக 2வது முறை அடி எடுத்து கொடுத்தார். சுந்தரருக்கு எல்லாமே 2. சுந்தரருக்கு 2 தடவை அடி எடுத்து கொடுத்துருக்கார். 2 கல்யாணம் பண்ணி வச்சார், 2 தடவை அடி எடுத்து கொடுத்தார். 2 நண்பர்கள், சிவபெருமான் ஒருத்தர் நண்பர், தம்பிரான் தோழர், அந்த பக்கம் சேரமான் தோழர். அப்படி சிறப்பு பொருந்தியவர். அதனாலே இந்த திருத்தொண்டத் தொகையில் இப்படிப்பட்ட வரலாற்று குறிப்புகள் ரொம்ப அற்புதமாக அதையெல்லாம் முறையாக தொடுத்து ஒரு மாலையாக பாடினார். இதுக்கு தொகை என்று பெறும். தொகை என்றால் தொகுத்து சொல்வது, வகை என்றால் வகுத்து சொல்வது, கிரி என்றால் விரித்து சொல்வது. சேக்கிழார் பெரிய புராணம் பாடுவதற்கு முதல் நூலாக இருந்தது திருத்தொண்டத் தொகை, தொகை நூல். அப்புறம் நம்பியாண்டார் நம்பிகள் என்று ஒருவர், அவர் இதுக்கு வகை நூல் பாடுகிறார். இந்த திருத்தொண்டத் தொகை என்கின்ற நூலுக்கு விளக்கம் சொன்னது யார் தெரியுமா? திருநாரையூரில் இருக்கிற பொல்லா பிள்ளையார் அர்த்தம் சொல்லியிருக்காருங்க. விநாயக பெருமான் திருத்தொண்டத் தொகைக்கு விளக்கம் சொல்றார். அப்படின்னா எப்படிப்பட்ட நூலா இருக்கும்? அது வகை. திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று ஒரு நூல் பாடுறார். இதை கொஞ்சம் விளக்கமாக பாடுறார். சிறுத்தொண்ட நாயனாரை பற்றி சொல்கிறாரு. செங்காட்டம் குடிமேய சிறுத்தொண்டருக்கும் அடியே அப்படிங்கிறார் சுந்தரர். அவ்வளோதான் அது இருக்குது. அதனுடைய விளக்கம் நம்பியாண்டார் நம்பிகள் கொஞ்சம் விரிவாக பாடுறார். அது வகை நூல், திருத்தொண்டர் திரு அந்தாதி. சேக்கிழார் பாடுவது விரிநூல், திருத்தொண்டர் புராணம் விரிநூல். திருத்தொண்டத் தொகை தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி வகை, திருத்தொண்டர் புராணம் விரி. தொகை, வகை, விரி. அப்புறம் இன்னொரு விதமாக சொன்னால் திருத்தொண்டத் தொகை முதல் நூல், திருத்தொண்டர் திருவந்தாதி வழிநூல், பெரிய புராணம் சார்பு. எதுக்காக இவ்வளவு சொல்கிறோம்னா, இது சாதாரணமான ஒரு கவிதை இல்லை, சாதாரணமான ஒரு புத்தகம் அல்ல. இதெல்லாம் சிவபெருமானிடத்திலிருந்து வந்தது. மிகப்பெரிய சைவ சமய சான்றோராகிய, சைவ சமயத்துக்கு தலைவராக இருக்கிற, சைவ சமயத்துக்கு அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய 4 பெருமக்கள், அதிலே ஒருவராக இருக்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூலமாக வந்த நூல். இந்த நூலில் சொல்லப்படுகிற கருத்துக்கள் எல்லாம் நடந்தவை, சத்தியம், கட்டுக்கதை, பொழுதுபோக்கு கதையல்ல.
இதை கேட்டால் பிறவி இருக்காது. பெரிய புராணத்தை கேட்டோமானால் நாயன்மாருடைய வரலாற்றை கேட்டால் எல்லா விதமான தோஷங்களும் உண்டு. ஜாதகத்தில் தார தோஷம், புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திரு தோஷம், சர்ப்ப தோஷம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், இன்னும் புதுசாக தோஷம்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான தோஷங்கள் எல்லாம் வராது, வினைகள் வராது, அடுத்து பிறப்பு வராது. அப்பேற்பட்ட மந்திர நூல். அதனால பெரிய புராணம் கேட்கறதே சரியை, கிரியை, யோகம், ஞானம் எல்லாம். நாயன்மாருடைய வரலாறுனா சாதாரணமா? அவங்க வரலாற்றை கேட்கிற போது நம்முடைய பாவங்கள் அத்தனையும் நெருப்பில் இட்ட பஞ்சு போல போய். அப்படிப்பட்ட ஞான சம்பந்தர் வரலாறுனா சாதாரணமா? பேர்பட்டவர் திருஞான சம்பந்தர். அவங்க வரலாற்றை சிச்சரியுடையவர்களாக இருக்கிற நாம் படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் இது சாதாரணமான ஒரு கல்வியினாலோ ஞானத்தினாலோ இல்லை, சுவாமியினுடைய அனுக்கிரகத்தினாலே, சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே, நந்திகேஸ்வரருடைய பரிபூர்ணமான அனுக்கிரகத்தினாலே இருக்கிறது. ஆகையினாலே இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் எங்கிருந்து வருதுன்னு சொல்லுங்க. முதல் நூல் சுந்தரர் பாண்டார், இரண்டாவது நூல் நம்பியாண்டார் நம்பிகள் பாண்டார், மூன்றாவது நூல் சேக்கிழார் பெருமான் பாண்டார். அரசாங்க அவையிலே நின்று நீ படிக்கிற நூல் சரியல்ல, இது சரியான நூல், அது பொய் நூல், புனைகதை, இது உண்மை சத்தியம், தமிழ்நாட்டு நூல், தமிழ்நாட்டு அடியவர்கள் நூல், இதப்படி என்று அரசன் முன்பாக வாதிட்டு இந்த நூலை பாடுகிறார். முதலமைச்சருக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்க, அந்த காலத்து முதலமைச்சருக்கு எவ்வளவு வேலை இருக்க, அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த நூலை பாடியிருக்கிறார் என்றால் இதனுடைய நுட்பம், இதனுடைய பெருமை, இதனுடைய சிறப்பு அளவு கிடந்தது. ஆகையினாலே இந்த பெரிய புராணம் சொல்வதோ கேட்பதோ மிக உயர்ந்த புண்ணியம், அளவற்ற புண்ணியம். அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயத்தை, சத்தியமான விஷயத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சேக்கிழார் பெருமான் இப்படி இந்த திருத்தொண்ட தொகை பாடியிருக்கிறார். இதை வைத்துக்கொண்டு நான் பெரிய புராணம் அந்த முறையில் நான் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். என் இஷ்டத்துக்கு நான் சொல்லலை, பாடல் அந்த முறையில் சொல்லுகிறேன் என்று சேக்கிழார் தொடங்குகிறார். ஆகையினாலே இப்படி திருவாரூரில் திருத்தொண்ட தொகை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அந்த தேவாசிரியர் மண்டபத்தில் இருந்த அடியார்களோடு கலந்து அந்த அடியார்களுக்கு நடுநாயகமாக மாறினார். நடுவிலே அது சொல்றாருங்க சேக்கிழார். உம்பர் நாயகர் அடியார் பேருவகை தாமெய்த நம்பி ஆரூரர் திருக்கூட்டத்தின் நடு அணைந்தார். தம்பிரான் தோழரவர் தாம் முடிந்த தமிழ் முறையே எம்பிரான் தவர்கள் திருத்தொண்டு ஏத்தல் உருகின்றேன். திருக்கூட்டத்தின் நடுவணைந்தார். அடியார் நடுவில் இருக்கும் அருளைக்குரியா என்று மாணிக்கவாசகர் கேட்ட வரம் அதுபோல இந்த அடியார்கள் கூட்டத்துக்கு நடுவிலே விளங்கினார் சுந்தரமூர்த்தி சுவாமி. தேவாசிரியர் மண்டபத்திலே திருவாரூரிலே அந்த அடியார்கள் மிக உயர்ந்த பக்குவம் நிறைந்த அடியார்கள் கூட்டத்துக்கு நடுவிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வீற்றிருக்கிறார். திருத்தொண்ட தொகை பாடி நிறைவு செய்திருக்கிறார். அதன் பிறகு இப்போ அடுத்தது தில்லைவாழ் அந்தணர் புராணம் தொடங்க இருக்கிறது. அது அடுத்த வாரத்திலே நிகழும். ரொம்ப உயர்ந்த விஷயம். அதனால் மற்ற சொற்பொழிவுகள் போல கிடையாது, மற்ற சாதாரணமான சொற்பொழிவு மாதிரிலாம் கிடையாது. இது சிவபூஜை, ஞான பூஜை. சிவபூஜையை விட உயர்ந்தது இந்த ஞான பூஜை. அப்படிப்பட்ட விஷயத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து கொஞ்ச நேரம் கேட்டாலும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் காமதேனு பால் மாதிரி அது மாதிரியான விஷயத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சரியாக 7லிருந்து 8 மணிக்குள்ளே நிறைவு செய்து விடுவேன். அப்படிப்பட்ட ஞான யஜ்யத்தில் எல்லாரும் கலந்து கொண்டு நிறைய அருளை பெற்று செல்லுவோம். காசு பணம் செலவே கிடையாது. அப்படி வேணாலும் பணம் வேணாலும் கூட கொடுப்பார் நம்முடைய சேகர். அதனால் அப்படிப்பட்ட உயர்ந்த வாய்ப்பை நடுவ விட வேண்டாம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறது. திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே. உமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போலே
கவித்தொடை பாட அடிமை தனக்கு அருள்வாயே. சமரிலேதி தசுர்மாள சமரிலேதி தசுர்மாள தனியில் விட்டு எரிவோனே. நம சிவய பொருளோனே ரசிதகிரி பெருமாளே ரசிதகிரி பெருமாளே. வான்முகில் வளாது பெய்க மலிபடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க. குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரண்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே.